ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MomwithSai சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு ஊட்டி ட்ராவல் வீடியோ தாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து கோவை ட்ரிப் போனது அதை போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு 2 days ட்ரிப்பு. அது வந்து கோவை ஒன் டே வந்து ஊட்டி. அந்த ட்ரிப்போட வீடியோ வந்து உங்களுக்கு வேணால் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நல்லாயிருக்கும். ஒன் டே ஃபுல்லாக கோவையை சுற்றினது வந்து போட்டிருப்பேன். அடுத்து வந்து நாங்கள் ஊட்டியில் வந்து என்னென்ன பார்த்தோம், பார்க்க முடியல, எதனால் பார்க்க முடியல அப்படிங்கிற வீடியோ வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் ஊட்டி வந்து சூப்பராக இருந்தது. அது எப்படி இருந்துச்சு, என்ன ஏதுன்னு நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து 5:30க்கெலாம் ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக ஒன் டே தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து 5:30க்கு வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 6 o'clock 6:15 போல் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி போகிறோம். ஊட்டி போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த பிளேஸ் பார்க்க போகலாம், எந்தெந்த பிளேஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பிளேஸ்லாம் கவர் பண்ண முடியும், மேக்ஸிமம் ஒன் டேயில் வந்து என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரை நான் கூட்டிகிட்டு போனாங்க. இதுக்கடையில் வந்து இந்த சைடில் வந்து பிளாக் தண்டர் வந்தது. அதை நான் கவர் பண்ண முடியலை. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் சாயை காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து கவர் பண்ண முடியல. பிளாக் தண்டர்லாம் நாங்கள் இந்த டைம் பிளான் போடலை. ஏன்னா சாய் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு பிளாக் தண்டர் ட்ரிப் போடலான்னு பிளான் போட்டிருக்கோம். இந்த சைட் வியூலாம் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த சைட் வியூலாம், அந்த சைட் சீன்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து, எனக்கு மேக்ஸிமம் சைட் சீன் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாவது ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணேன்னா அவங்கள பார்க்குறத காட்டிலும் நான் பின்னாடி சைட் சீன் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் நம்ம சைட் சீன் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து முக்கால்வாசி வந்து சைட் சீன் தான் வரும். ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சிட்டதுனால நாங்கள் அங்கங்கே வந்து கவர் பண்ண முடியலை. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். சைட் சீன் தான் அப்படின்னு சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஊட்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஊட்டி போய்கிட்டு இருக்கிற வழியிலே நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு போனோம். என்னென்னா வந்து நிறைய பேர் சொன்னாங்க, குன்னூர் டு ஊட்டி வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அதுக்காக வந்து பிளான் போட்டோம். அந்த குன்னூரில் வந்து டிக்கெட்ஸ்லாம் எந்த டைமிங் கிடைக்குது எல்லாமே நாங்கள் வந்து செக் பண்ணோம். ஆனால் வந்து டிரைவர் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது ஓகே, ஆனால் வந்து நம்ம கோத்தகிரியை கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஊட்டியை கவர் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு, ஆனால் கோத்தகிரியை கவர் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஏன்னா நான் வந்து எங்களுக்கு நைட்டு 11 o'clock ட்ரெயின் இருந்தது. கோயம்புத்தூரில் தான் ட்ரெயின், ஊட்டியில் இல்லை. ஊட்டி டு நாங்கள் பெங்களூர் போடலை, கோயம்புத்தூர் டு பெங்களூர் போட்டிருக்கனால ரிட்டன் நாங்கள் கோத்தகிரியிலேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் வரணும். ஸோ அதனால் வந்து அந்த அண்ணா அப்படி சொன்னாங்க. ஓகே, நாங்கள் எங்களுக்கு வந்து ட்ரெயின் ட்ராவலை காட்டிலும் நாங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். கோத்தகிரி வந்து நல்லாயிருக்கும், கோத்தகிரியில் வந்து எஸ்டேட்டு, அங்கே வந்து வியூ பாயிண்ட் எல்லாமே அழகாக இருக்கும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாங்க பார்க்கணுன்னு. ஸோ வந்து ட்ரெயினை வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ட்ரெயின் ட்ராவலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஊட்டியை கவர் பண்ணலாம், அதுக்கப்புறம் கோத்தகிரியை கவர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம், அவ்வளோக்கு தான் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிற வழியிலே பிளான் போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து குன்னூர் போய்கிட்டு இருக்கோம். இந்த வே ஃபுல்லாக குன்னூர் வே தான், எல்லாமே வந்து க்ரீனிஷ் தான். ஆக்சுவலாக குன்னூரை ரீச் பண்ணிட்டோம். குன்னூர் உங்களே வரவேற்கிறது அந்த போர்டுக்காக வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த போர்டே காணோம். ஒரு வேளை இந்த பக்கம் வந்திருக்கலாம், நான் கவனிக்கலையோ தெரியல. ஆனால் போர்டு இருந்துச்சான்னு தெரியல. இதாங்க அந்த ஜங்ஷன், குன்னூர் ஜங்ஷன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே வந்து டிக்கெட் வந்து விசாரித்தோம். அங்கே கொடுத்துருக்கிற டைமிங்க்கு வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ வந்து ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊட்டி போகிறோம், குன்னூர் டு ஊட்டி. இது ஃபுல்லாக வந்து ஊட்டி போகிற, குன்னூர் டு ஊட்டி போகிற வே, அந்த க்ரீனிஷ் ஸ்பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும்.
ஊட்டினாலே க்ரீனிஷ் தான். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டில் வந்து அங்கங்கே நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் வந்து ஊட்டி ரீச் பண்ணிட்டோம். இடையில வந்து நிறைய இடத்துல எடுக்கலை. ஃபுல்லாக வந்து சைட் வியூவே காட்டிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் நிறையா வந்து வியூ பாயிண்ட் எடுக்கலை. அங்கங்கே எது நல்லா தெரியுதோ அந்த மாதிரி மட்டும் நான் எடுத்தேன். இது வந்து தேயிலை எஸ்டேட் மாதிரி இருந்தது. ஃபுல்லாக வந்து தேயிலை விளைச்சல்னு நினைக்கிறேன். இந்த வியூவில் நின்று நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இது ஃபுல்லாக தேயிலைன்னு சொன்னாங்க. தேயிலை வந்து பறிச்சிக்கிட்டுலாம் இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க நிறைய பேர் வந்து மேலே நின்று தேயிலை பறிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளெல்லாம் போகலாமான்னு கேட்டேன். ஆனால் போக விடுவாங்களாம். ஆனால் வந்து அந்த பிளேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. வேறு இடங்களில் தேயிலை இருக்கும்ல, அங்கெல்லாம் உள்ளே போகலாம், அதுக்கெலாம் வந்து அலௌடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு தேயிலை எஸ்டேட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணும்போது மழை அந்த மாதிரி வந்துடுச்சு. சரி, நாங்கள் வந்து குன்னூரில் போய் அந்த மாதிரி எஸ்டேட் ஏதாவது இருந்தால் உள்ளே போய் நம்ம ஃபுல்லாக பார்த்து நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், இங்கே வந்து நம்ம வேறு பார்ப்போம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஓகே, நாங்கள் வந்து போட் ஹவுஸ்க்கு வந்துவிட்டோம். நாங்கள் போட்டிங் போகலாம், ஃபஸ்ட்டு போட்டிங் போயிடலாம், ஏன்னா கூட்டம் அதிகமாயிரும். நம்ம லேட்டாக வந்து போனோன்னா அது மிஸ் பண்ணிடக்கூடாது, சாயம் வச்சுட்டு ஈவினிங் டைம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போட்டிங் செலக்ட் பண்ணிட்டோம். நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் போட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக எத்தனை தடவை போட்டிங் போனாலும் வந்து அந்த ஆர்வம் வந்து விடவே மாட்டேங்குது. இந்த இடம் வந்து சூப்பராக இருந்தது. நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அழகாக இருந்தது. குப்பைகள் வந்து அதிகமாக பார்க்க முடியல. ஐ லவ் ஊட்டி இருக்கு இல்லையா, அங்கே நின்று அது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு தான், ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டு. அதை வந்து எடுக்க முடியல, கூட்டம் அதிகமாக இருந்தது. ஓகே, நான் வந்து ஹஸ்பண்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு சைடில் வந்தேன். இங்கே வந்து நிறையா கடைகள் இருந்தது. ஆக்சுவலாக 10:30 இருக்கும், அப்படி இருந்தும் அது வந்து ஓப்பன் ஆகலை. நிறைய கடைகள் வந்து இது வந்து செல்ஃபி ஸ்பாட்டு. நிறைய பேர் இந்த செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் வந்து பாதி கடைகள் ஓப்பன் ஆயிடுச்சு. சாக்லேட் கடை, அப்புறம் வந்து ஸ்வெட்டர் கடை, அப்புறம் வந்து தொப்பி, அழகழகான தொப்பிங்களாக இருந்தது. சாய்க்கு ஒன்று பார்த்தேன், செட் ஆகலை. அப்புறம் வந்து நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 8 சீட்டர் 15 சீட்டர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரிக் போட்டு தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். பெடல் போட்டு வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணி மகாபலீஸ்வர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் புனே பக்கத்தில் போய் அங்கே நானே ஹஸ்பண்டும் பெடல் போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சாயம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம், நம்ம எலக்ட்ரிக்கே சூஸ் பண்ணுவோம்னு எலக்ட்ரிக்கே சூஸ் பண்ணி போனோம். 8 மெம்பர்ஸ்க்கு 800 சார்ஜ் போட்டிருந்தாங்க. நாங்களும் இன்னொரு ஃபேமிலியும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக 1 ஹவர்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது, நல்லா சுற்றி காமிச்சாங்க, சூப்பராக இருந்தது. இது வந்து இந்த தண்ணியோட அடி வந்து 50 அடி ஆழம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இறங்கும் போது தான் விசாரித்தோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பக்கத்தில் எல்லோரும் கையெல்லாம் விட்டு அந்த கையெல்லாம் விட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கீழே தண்ணிக்குள்ளே ஏட்டி கையெல்லாம் விட்டு. ஆனால் எனக்கு ஒரு பயம், ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதெல்லாம் ட்ரை பண்ணலை. நான் வந்து ஃபுல்லாக அந்த க்ரீனிஷ் ஸ்பாட்டு அப்புறம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணேன். தண்ணி, எனக்கு வந்து போட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒன்றுமே இருக்காது, சும்மா தான் உட்காந்துட்டு போயிட்டு இருப்போம். ஆனாலும் அது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஹார்ஸ் ரைடு போனோம், நானும் சாயும். அதை வீடியோ எடுக்கலை. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டிரைவரை நான் வந்து இது ஒரு கர்நாடகா பார்க்குன்னு சொல்லி அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது, நம்ம வந்து இதை கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் போட் ஹவுஸில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்பாட்லேயே தருவாங்க. அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இன்றையானது ஒரு அண்ணா சொன்னாங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அவங்க எதுக்கு எடுப்பான்னு சொல்லி நாங்களும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஃபோனில் வச்சுக்கிறத காட்டிலும் எடுத்து கழுவி கையில் வச்சுக்கிறது அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஆசைப்பட்டு ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இந்த பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பெருசாகவும் இருந்தது. நாங்களும் நடந்துகிட்டே இருந்தோம். கால் தான் வலிச்சது. சாய் வந்து நல்லா நடந்து என்ஜாய் பண்ணார். ரொம்ப இடத்துல அவன் நடந்தான், புல்லுலலாம் நல்லா உருண்டான். அப்புறம் எங்களால் தான் வந்துட்டு போதும், வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நிறையா இடத்துல உட்கார முடியல, சாயம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரத்துலேயே ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஒரு இடத்துல கொஞ்சம் தொலைவில் நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்து
குட்டி குட்டி வீடுகள்லாம் அழகாக இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். அது வந்து எப்படி வந்து கெட்டி அந்த மலைக்கு நடுவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் போனோம். போய் அதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணோம். பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த மலைக்கு நடுவில் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டு சாப்பாடை முடிச்சுட்டு சரி வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லி பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா எனக்கு அதுக்கு மேலே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இங்கே ஷாப்பிங் ஏரியா இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயோன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கிங் வந்து சில இடத்துல 50 வாங்கினாங்க, சில இடத்துல 30 வாங்கினாங்க, சில இடத்துல 80 வாங்கினாங்க. ஸோ வந்து இடத்துக்கு இடம் வந்து கொஞ்சம் வேரி ஆச்சு ரேட்டு. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்க்கிங் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு கடையாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனை முடிச்சுட்டு வந்து நம்ம ஷாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கார்டனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். அதோட டிக்கெட் வந்து ரேட்டு 30 100 என்னமோ போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து 1 hour டைம் கொடுத்துருந்தாங்க. 1 hourக்கு அப்புறம் வந்து நம்ம அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து கர்நாடகா பார்க்கை காட்டிலும் இது வந்து ரொம்ப பெரிய பார்க்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப பெருசு. நிறையா வந்து ஃப்ளார்ஸு, அழகழகான ஃப்ளவர்ஸு, அழகழகான செடிகள் எல்லாமே அழகழகாக இருந்தது. அப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சில இடத்துல ஃபோட்டோஸ் கவர் பண்ண முடியலை. அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் கொஞ்ச நேரம் தான் எங்களுக்கு டைம் இருந்தது. மழை வந்துடுச்சு ஒரு 5 minutesலேயே. நாங்கள் வந்து கொஞ்சம் நடக்கும் போதே எங்களுக்கு டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க போகலாம் உள்ளக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 2-3 செகண்ட்லேயே மழை வந்து எங்களை விரட்டி விட்டுருச்சு. நாங்கள் வந்து வேகமாக ஒரு இடத்துல வந்து ஒரு கூடாம மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி ஷாப்பிங் போகலாம், மழை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம். இது ஃபுல்லாக எல்லா ஏரியாவுமே பார்க்கு தான். சூப்பராக இருந்தது பார்க்கு. நல்லா க்ரீனிஷாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து டீ ஃபேக்ட்ரி, ஊட்டி ஃபேக்ட்ரி இது எனக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் டிரைவர் அண்ணாட்ட. அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம இதை கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக நான் உள்ளே போகும்போது சாய் அழுதுட்டார். அதுக்கப்புறம் அவன் கூட்டம் அதிகமாக இருந்தனால அழுதுட்டான். நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து கொஞ்சம் நின்று நாங்கள் வந்து அங்கனக்குள்ளே ஆப்போசிட்டில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஷோல்டரில் போட்டு தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது பேர் எனக்கு தெரியலை, சாரி மறந்துட்டேன் நான் அது என்னென்னு. அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பனி வந்து அதை கவனிச்சிட்டே இருக்கும்போது பனி வந்து எங்களை கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிவிட்டு நெருங்கி வந்து எங்களை கவர் பண்ணிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து சாய்க்கு எதுவும் ஜலதோஷம் வந்துடக்கூடாது. நாங்கள் வேகமாக காரில் ஏறிட்டோம். காரில் ஏறி இந்த பக்கம்லாம் கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ணும்போது ஃபுல்லாக இதுக்கு இடையிலலாம் வீடுகள் இருந்தது. எல்லாத்தையுமே இந்த வந்து பனி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. எதுவுமே தெரியலை. முன்னாடி வர்ற வண்டி கூட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்தளவுக்கு வந்து மழை வந்து பனி மூடி ஆயிடுச்சு. ஓகே வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு போதும், ஊட்டி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நாங்கள் கோத்தகிரி போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஊட்டியில் டிசப்பாயின்மெண்ட் ஆனது என்ன அப்படின்னா தொட்டபெட்டாவை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏதோ வந்து வேலை நடக்குது அப்படிங்கிறதுக்காக தொட்டபெட்டாவை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு இடம் என்னென்னா அந்த ட்ரெயின் ட்ராவல், அந்த குன்னூர் டு ஊட்டி ட்ரெயின், அந்த இதை எங்களால் பண்ண முடியல, அந்த ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அது ஒன்று, தொட்டபெட்டா ஒன்று. அப்புறம் வந்து அந்த தொங்கிட்டு போகிறது, அது வந்து எதில் நடந்து போய் அதை வந்து நம்மளை சேஃப்டி லாக் பண்ணி தொங்க விடுறாங்க. அது நான் தூரமாக இருந்து ஃபேக்ட்ரி அந்த டீ ஃபேக்ட்ரி அதெல்லாம் காமிச்சாலும் அங்கேருந்து தான் நான் பார்த்தேன். அதை வியூ பார்க்கும்போது அதையும் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு தோணுச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இந்த 3 பிளேஸையும் நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கோத்தகிரியாவது நம்ம போய் சரி நம்ம போகிறதுக்குள்ளே கோத்தகிரியில் மழை நின்றோம். நம்ம அங்கே எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் போய் நல்லா மலைக்கு நடுவுலலாம் நின்று எல்லாம் அந்த பெரிய பெரிய மரங்கள் அதெல்லாம் நின்று பக்கத்தில் நின்று பார்க்கலாம். அப்புறம் வந்து அங்கெல்லாம் வந்து டீ ஃபேக்ட்ரி இருக்கும், சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கும், அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறைய 2-3 வியூ பாயிண்ட் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கற்பனை பண்ணி போனோம். அதுவும் இந்த மழையால் இதாகிடுச்சு. மழை வந்து தான் வந்துச்சு, காலையிலே வந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.
போய் நாங்கள் வந்துட்டு அவ்வளோ அழகான பிளேஸாக இருக்குது, அவ்வளோ பனிமூட்டங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அந்த பனிக்கு நடுவில் நின்று நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் அதிகமாக இருந்தது. ஏன்னா சாய் வந்து எங்கேயுமே இறங்க முடியல. சாய் தூங்கிட்டார் வண்டியில். தூங்கிட்டதுனால எங்கேயும் இறங்க முடியலை. ஃபுல்லாக வந்து கோத்தகிரி ஃபுல்லாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி எஸ்டேட்டாக இருந்தது, நிறைய எஸ்டேட் இருந்தது. நாங்கள் கேட்டோம் இங்கெல்லாம் இறங்கி போகலாமா அப்படிங்கிற. கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு டிரைவர் அண்ணா சொன்னாங்க. போய் நம்ம எல்லாமே ஏறி பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் வந்து மழை வந்து எங்களை எதுவுமே பார்க்க விடாமல் பண்ணிடுச்சு. நாங்கள் பார்த்துக்கிட்டது வந்து இந்த மாதிரி பனி மூட்டங்கள், எங்களுக்கு முன்னாடி வர காரை வந்து பனி எவ்வளோ மறைச்சி வெளியே வர்றோம், அந்த பனிக்குள்ளே கொடுத்து எப்படி வெளியே வர்றோம் அப்படிங்கிற வியூ மட்டும் எங்களுக்கு கிடச்சிது. அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த வியூ பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. இப்போ வந்து நான் வந்து ஏன் இந்த சைடு வியூவே காமிக்கிறேன், சைட் சீனே காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, இங்கே ஃபுல்லாக மழை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால வந்து என்னால் எந்திரிச்சு வந்து இறங்கி ஒரு இடத்துல நின்று அப்படி வந்து ஃபுல் வியூ போட முடியல. ஏன்னா நான் சாயை வந்து இது பண்ணியிருந்தேன். அவனுக்கும் எதுவும் கிளைமேட் செட் ஆகாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். அதனால் இங்கெல்லாம் இது பண்ண முடியல. ஆனால் நிறையா பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நிறையா பேர் ஃபேமிலியாக எல்லாருமே அங்கங்கே நின்று வியூ பாயிண்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி க்ரீனிஷ் பிளேஸ் எல்லாத்துலேயும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காருக்குள்ளேயே நின்று எந்த இடம்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் வந்து காருக்குள்ளேயே நின்று கொஞ்சம் நிப்பாட்டி பார்த்துட்டு அப்புறம் வந்து கிளம்புனோம். இது ஃபுல்லாக வந்து கோத்தகிரி வழி தான். ஃபுல்லாக கோத்தகிரி நெருங்க போகிற பிளேஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து ஃபுல்லாக கோத்தகிரி ஃபுல்லாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அங்கேயும் வந்து மலைகள் மேலே இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து வீடு கட்டி இருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க, அவங்களால வந்து அந்த குளிரில் எல்லாத்துலேயுமே இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டே வந்தேன். இந்த இடத்துல தான் பள்ளம் மாதிரி இருந்தது, அதுக்கு கீழே வந்து வீடெல்லாம் கட்டி இருந்தாங்க. இந்த இடத்துலலாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வியூ பாயிண்ட் மாதிரி அழகாக இருந்தது. கோத்தகிரியில் வந்து டீ அழகாக கிடச்சிது, சூப்பராக கிடச்சிது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வந்து ஒரு மலைக்கு நடுவில் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி போண்டா டீலாம் குடித்தோம், சூப்பராக இருந்தது. அதாவது டீ ஃபேக்ட்ரி இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, டீ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்படி தாங்க இந்த இதுக்கு இடையில வந்து வீடுகள் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. ஆனால் அந்த பனி வந்து இப்படி மூடி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தெரியலை, அவ்வளோ பனி மூடி இருந்துச்சு. அங்கே வந்து இந்த இடத்துலலாம் வந்து இறங்கி ஃபோட்டோ எடுக்கணும், இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக கோத்தகிரி போட்டோம் ட்ரிப்பும். ஆனால் என் ஹஸ்பண்டு தான் இறங்கி பார்த்துட்டு வந்தாங்க ஆசைப்பட்ட இடத்துல. நான் இறங்கவே முடியல. ஃபுல்லாக அப்படி ஒரு பனிமூட்டங்கள், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நாங்கள் வந்து இவ்வளோ தாங்க, இறங்கி எங்கேயும் எதுவும் பண்ண முடியல, உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க. வியூவை முடிச்சுட்டு நாங்கள் பெங்களூர் வந்துட்டோங்க. பெங்களூர்லேயும் ஒரே மழை, நாங்கள் வந்த அன்றைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. பெங்களூர் ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப் போனீங்க, ஊட்டியில் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லாட்டா கமெண்ட் பண்ணுங்கள்.